Taste the Daily. திருச்சி மாவட்டம் துவாக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடத்திலிருந்து வழிந்தோடி வரும் கழிவு நீரால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். துவாக்குடி பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள பொது கழிப்பிடமானது முறையான பராமரிப்பில்லாததால் செப்டிக் டேங்கில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடி வருகிறது. இதன் காரணமாக தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீரை மோட்டார் மூலம் விவசாயிகள் வெளியேற்றினர். பண்ணப்பட்டு கிராமத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்வதற்காக தயார் நிலையில் இருந்த 40 ஏக்கர் அளவிலான விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வாராத காரணத்தால் வயலில் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் விவசாயிகள் அகற்றும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரியலூரில் ஊராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், 8வது ஊதிய குழுவை விரைவில் அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க தலைவரை விசிக நிர்வாகி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழுதலம்பேட்டில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சதன்குமார் ராய் என்பவர் தலைவராக இருந்து வருகிறார். இந்த குடியிருப்பின் முன்னாள் தலைவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி என்பவர் குடியிருப்பு அலுவலகத்தில் புகுந்து பொருட்களை எடுக்க முயன்ற போது அதனை ராய் தடுத்ததால் சத்தியமூர்த்தியும் அவரது மகன்களும் அவரை தாக்கியுள்ளனர். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சத்தியமூர்த்தி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெரிய குமட்டி ஊராட்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நாடக மேடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பெரிய குமட்டி ஊராட்சியில் கிராம மக்கள் நாடக மேடை அமைக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியனிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் நாடக மேடை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய நாடக மேடையை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.